சற்று முன் பாஜகவை கடுமையாக விமர்சித்த நிர்மலா சீதாராமன் திடீரென ராகுலையும் சந்தித்தார் நிர்மலா சீதாராமன். கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது பாஜக கூட்டணி அரசின் முதல் பட்ஜெட் வருகிற 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் தங்கள் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. லோக்சபா தேர்தலில் பாஜக 240 இடங்களில் வெற்றி பெற்றது. தனித்து ஆட்சி அமைக்க தேவையான 272 இடங்கள் பாஜகவிற்கு கிடைக்கவில்லை என்பதால் மத்தியில் முதன் முறையாக பிரதமர் மோடி கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கிறார். அதாவது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளது. தெலுங்கு தேசம் 16 இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்களிலும் வென்றுள்ளது. கூட்டணி ஆட்சி அமைத்துள்ள மோடி அரசு எப்போது வேண்டுமானாலும் கவிழும் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இதற்கிடையே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 22ஆம் தேதி தொடங்குகிறது. அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடக்கிறது. 22ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் 23ஆம் தேதி நடப்பு நிதியாண்டிற்கான 2024 முதல் 2025 மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பிரதமர் மோடியின் 3வது ஆட்சி காலத்தின் முதலாவது பட்ஜெட் இதுவாகும். இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய சில அம்சங்கள் குறித்தும் கடந்த சில நாட்களாக நிர்மலா சீதாராமன் பல்வேறு துறையினரையும் அழைத்து ஆலோசனை நடத்தினார். ஏற்கனவே பட்ஜெட் புதிய அறிவிப்புகள் குறித்து எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில்தான் இந்த பட்ஜெட் தங்கள் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என்று பாஜகவின் கூட்டணி கட்சியான நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் கூறுவதாக சொல்லப்படுகிறது. அதாவது 2025 நிதியாண்டில் கூடுதலாக 48,000 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என இரு மாநிலங்களுக்கும் கோரிக்கை வைப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபோக மூலதன செலவுக்காக 1 கோடி லட்சம் வட்டியில்லா நீண்டகால கடனும் வழங்க வேண்டும் என இரு மாநிலங்களும் கோருவதாக சொல்லப்படுகிறது. இது மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு சற்று நெருக்கடியை கொடுக்கும் விதமாக உள்ளது. இரு மாநிலங்களின் கோரிக்கையும் ஏற்று நிதி ஒதுக்கினால் பிற மாநிலங்களும் எதிர்க்கட்சியும் கேள்வி எழுப்ப வாய்ப்புள்ளது. இதனால் இந்த விவகாரத்தில் பாஜக அரசு எப்படி கையாளும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் நிர்மலா சீதாராமன் பாஜகவை விமர்சித்து வருவதாகவும் கூட்டணி கட்சிகளாக செயல்பட்டால் கட்சி அழிந்துவிடும் என்றும் இதே போன்ற நிலை நீடித்தால் உறுதியாக நான் பாஜகவில் இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கு கூட தயங்க மாட்டேன் என்றும் நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக சில அரசியல் தலைவர்களிடம் தெரிவித்து வந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.